கேட்கிறார்கள், நீ நல்லா மழை பொழிய வேண்டும், இந்த நாடு வளம் தொடக்க வேண்டும் என்று கேட்கிறார். இதுதான் அந்த பாடலே. அந்த மழை மேலும் எப்படி அந்த மழையை பொழிய வேண்டும்? அம்பாள் அருள்மழை பொழிவது போல பொழிய வேண்டும். இதுதான் அந்த பாடல பொருள். அம்பாள் அருள்மழை அடியவர்களுக்கெல்லாம் அம்பாள் அருள்மழை பொழிகின்றால் அதுபோல நீயும் மழை பொழிவாயாக. அம்பாள் அருள்மழை பொழிகின்றால் அதுபோல நீயும் பொழிவாயாக என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்னுடைய விளக்கம் தான் பாடல் பக்கம். நீ மேகத்தை பார்த்து சொல்லுகின்றால் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், என்ன விதமான தோற்றம் கொள்ள வேண்டும், எப்படி இடி இடிக்க வேண்டும், எப்படி முழங்க வேண்டும், எப்படி வானவில் போட்டுக் கொண்டு வர வேண்டும், எப்படி நீ பெரிதாக பெரிய வேண்டும். இவ்வளவு விஷயத்தை அப்படியே கொண்டு போய் அம்பாளை கட்டளை பண்ணி உருவகப்படுத்தி காட்டுகின்றார். முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் எண்ணத்திகள் எங்களை மரபில் நாங்கள் சொல்லுவோம், மேகங்கள் போய் சமுத்திரத்துக்குள்ளே தண்ணீரை குடித்து விட்டு அப்படி ஆகாயத்தில் எழுப்பி வந்து குளிக்கின்றன என்று நாங்கள் சொல்லுகிறோம். மரபு உண்டு. மேகங்கள் சமுத்திரத்துக்கு போய் தண்ணீரை குடித்து எழுப்பி வந்து கரத்து. அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? மேகத்தை பார்த்து சொல்லுகிறான். அங்கே மாணிக்கவாசனுடைய பாடல், அங்கே போய் சமுத்திரத்துக்கு இறங்கி தண்ணீரை குடித்த உடனே மேல எழுந்து உன்னுடைய உடல் கரத்திருக்கும். எப்படி கரத்திருக்கு தெரியுமா? உங்களுடைய அம்பாளை போல கருத்திருக்க வேண்டும். அம்பாளாகிய தேவியை போல உன்னுடைய உடல் என்ற அம்பாளுடைய உடல் நீல நிறம் அல்லது கருநிறம் என்று சொல்லுவோம். சிவருமானுடைய உடல் பவளம் போன்ற தன்மையை அன்றைக்கு பவளமால் வரையில் நிலவரிப்பது போல் பச்சை அல்லது நீலம் அல்லது கருப்பு கலந்த நிறத்திலே தான் அம்பாளுடைய தோற்றம் இருக்கின்றது. எனவே அம்பாளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு முறை மேகம் ஞாபகம். மேகத்தை பார்த்து சொல்லுகின்றார், நீ அம்பாளை போல தண்ணீரை குடித்து கருத்து மேலே எழும்ப வேண்டும். மண்ணிற்கடலை சுருக்கி எழுந்து உடையாள் எண்ணத்தை, உடையாள் நம்ம எல்லாம் உடையவளாக சொல்லப்படுகின்ற அந்த தேவியை போல நீ திகழ வேண்டும். உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிற் பொறிந்து. இந்த மேகத்துக்கு ஒரு முக்கியமான வேலை கருமேகமாக வந்தால் அது மின்னல் மின்ன வேண்டும், இடி இடிக்க வேண்டும். அப்போதான் அது மழைக்கான முழுமையான தன்மையோடு இருக்கிற மேகம் என்ற கருத்து. நீயும் மின்னல் மின்ன வேண்டும், இடி இடிக்க வேண்டும். எப்படி மின்ன வேண்டும்? அம்பாளுடைய விடை போல மின்ன வேண்டும். அம்பாளுடைய விடைய, பெண்களுடைய விடை இலக்கிய மரபின்படி எல்லாருக்கும் சரியே இல்லை, கொஞ்சம் ஆக ஒடுங்கி போயிருக்கும்னு சொல்லுவார். இது என்னுடைய இலக்கிய மரபில் பெண்களுக்கு சொல்றவங்க இல்லை என்று சொல்றது இடையே சொல்ற வழக்கம் இருக்கு. ஒரு பொம்பளை நடந்து போனா மேற்கு ஆழ்த்தது கீழ் காத்தது நடுவில் ஒன்றையும் காண இல்லை என்ற மாதிரி இது கண்ணுக்கு பார்க்கிறார்களுக்கு ஏற்படுற மனோநிலை. அப்ப பொய் போன்ற இடை, இல்லை போன்ற இடை, அதைத்தான் மின்னி பொறிந்து. மின்னலுடைய தன்மை என்ன இருக்கிற போல தெரியும், கண்ணமா தோன்றி மறைதல், தோன்றி மறைதல். மின்னின் தன்மை, மின்னலின் தன்மை காட்சிப்படுத்தி டக்கன் இல்லாமல் போகுது. அதுபோல இருக்கிறத போல தோன்றி டக்கன் பார்த்தா இல்லாமல். அப்போ இறைவியினுடைய விடை எப்பொழுது தோன்றி மறைதல் தன்மை கொண்டது போல இருக்கின்றதோ அதுபோல நீ மின்னல் மின்ன வேண்டும். மின்னல் பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் கிளம்பி. அந்த விடி மேகங்கள் எப்படியெல்லாம் மாற பாதிக்கின்றன என்றால் எங்களுடைய பிராட்டி தன்னுடைய காலை அணைந்த சிலம்பினாலே நடந்து கொண்டு போகும் பொழுது ஜல் 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 என்று ஒலி எழுப்புகின்றதோ அந்த ஒலியோடு அங்கே இந்த மேகம் ஒலிக்க வேண்டும். அப்ப தேவியினுடைய சிலம்பு போல நீ சந்திக்க வேண்டும், தேவியினுடைய விடை போல நீ மின்னல் மின்ன வேண்டும். விராட்டி திருவடி மேல் பொன்னம் கிளம்பி. மேகங்கள் நன்றாக மழைபொழிய வேண்டும் என்றால் வானவில் கூட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ரெயின்போ என்று பார்த்திருப்பீர்கள். அந்த வானவில் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவியினுடைய பூர்வ நெத்தி பூர்வத்தை போல இருக்க வேண்டும். அவ அம்பாளை போல கருத்திருக்க வேண்டும், அம்பாளுடைய இடையே போல மின்னல் மின்ன வேண்டும், அம்பாளுடைய காற்சிலம்பு போல சப்திக்க வேண்டும். அதற்கு மேலாலே அம்பாளுடைய நெத்தி பூர்வத்தை போல நீ மின்னல் வானவில் கொண்டிருக்க வேண்டும். நம் பிராட்டி திருவடி மேல் மின்னிப்பொறிந்தும் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் கிளம்பி திருப்புருவம் என்ன கிளபுரவி. அந்த வில்லை வளைத்து தன்னிற் பிரிவிலா எங்கோமா நண்பருக்கு முன்னி அவள் நமக்கும் முன்சுரக்கும் இன்னருள். அவள் அருள் செய்ய வருகிறாள். தனிய தன்னுடைய அடியவர்களுக்கு மட்டுமல்ல,
தன்னோடு பிரிவில்லாமல் இருக்கின்றவனாகிய சிவபிரானுடைய அன்பர்களுக்கும் ஒரே டைம்ல அருள் செய்கிறார். அப்ப நீங்கள் வழிபட்டாக்களுக்கு இரண்டாம் தரமா தானே அருள் செய்ய வேண்டும், அப்படி இல்லை. நீங்கள் சிவனை வழிபட்டாலும் உங்களுக்கு முதல் அருள் அம்பாள் தான் தரப்போறாங்க. ஏன்னா சிவனுடைய அருளை தான் கொண்டு தரணும். அப்ப சிவனுடைய அருளை தருவது அவள் தான், அம்பாள் தன்னுடைய அருளை தரும். முன்னி ரெண்டு பேருக்குமாக இணைந்து அவள் தரப்போகிறாள். அவள் அப்படி அருள் முன்னி திகழ்ந்தம்மை அவளுடைய ஆலத்தையில் மின்னி பொறிந்தம் ராட்டிதிருமே பொன்னம் திரம்பி திரும்பி திருப்பூர்வ பின்னத்திலே உலகி நந்தம்மையாளுடைய தன்னில் பிரிவிழா அனுபவமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கும் முன்துறக்கும் இன்னருள். அப்ப எம்பெருமானாகிய அன்பர்களுக்கு அவருடைய எம்பெருமானுடைய அன்பர்களுக்கு அருள் செய்வது போல அவள் நமக்கும் முன் சுரக்கும் இன்னருள். அதுபோல நீ மழை பொழிய வேண்டும். சொல்ல வந்த விடையும் மழை மேகத்தை பார்த்து நீ நன்றாக பொழிய வேண்டும் என்பதுதான். அந்த பொழிய வேண்டும் என்று மலைமேகத்தை சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்குள்ளே ஒட்டு மொத்தமாக தேவியனுடைய திருவுருவ காட்சியை உருவகப்படுத்தி இந்த பாடல் எங்களுக்கு தருகிறது. அப்ப இதுக்குள்ளே ஒரு பெரிய தத்துவம் அடங்கி இருக்கிறது. ரவிதான் அவனுடைய அவளை போடுறது தருகிறாள் என்பது. அதே சமயம் பாடுகின்ற பாடகன் அதை ஒரு பக்தனாக நின்று ஒன்று, ஒரு கவிஞனாக நின்று ஒன்று கற்பனை செய்து பாடுகிறார். உங்களுக்கு வைஷ்ணவ இலக்கியத்திலே திருப்பாவை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். திருப்பாவையில் என்ற பாடலை கேள்விப்பட்டிருப்பீர்கள். திருப்பாவையில் 4வது பாடல் ஆழிமலை கண்ணா என்ற பாடல். ஆழிமலை கண்ணா என்ற பாடல் இதே போன்ற ஒரு பாடல் தான். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அங்கேயும் மழை மொழியை சொல்லித்தான் கேட்கப்படுகிறது. ஆனால் இங்கே அம்பாளுடைய திருமேனியை கொண்டு வேதத்தில் கோபிக்கிறார்கள். அங்கே மகாவிஷ்ணுமூர்த்தியினுடைய திருமேனியை அதே போல கோபிக்கிறார்கள். நான் அந்த பாடலை சொல்வதற்கு எனவே நான் நினைக்கிறேன், அம்பாளுடைய அருளை பொறுத்தவரையிலே அது எப்படி இருக்கிறது, எப்படி எங்களுடைய நாயன்மார்கள் பார்த்தார்கள், எப்படி எங்களுடைய ஆழ்வார்கள் பார்த்தார்கள், எங்களுடைய பாரம்பரியம் எப்படியெல்லாம் கத்தி வழிபட்டது என்பதை பற்றி அவ்வப்பொழுது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இன்றைய உரையை இந்த அளவில் நிறைவேறுகிறேன். தொடர்ந்து கேட்கவன் மண்ட நாளைக்கு வரும். கிடைக்கும் நாயகன் இந்த நிகழ்வை ஒரு நிமிடம், இதாவது இப்படியான இந்த நிகழ்வுகளை முதல் நாள் நாங்கள் கேட்கிற போது மிக கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஃபேக்ட்ரியிலையோ வேலைக்கு போகிற போது முதல் நாள் என்னடா தலையிடி இதிலே கொண்டு வந்து நம்மை போட்டார்கள் என்று இருக்கும். திருமணமாகி முதல் நாள் கணவன் வீட்டை போயிருக்கிற போது மாமியாரை பார்க்க கணவனை பார்க்க ஒரே பயமும் ஒரு ஏக்கமுமாக இருக்கும். அது காலப்போக்கிலே அதனுடைய அர்த்தங்கள் விளங்கும். அந்த வகையிலே அவருடைய பெரிய கடலுக்குள்ளே நாங்கள் இறங்கிக் கொள்வது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து இந்த 10 நாளும் பெற்றுக்கொள்வீர்களே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சந்ததிக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பாக அது கிட்டும் என்ற ஒரு வகையிலே அவர்கள் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக் கொள்ளுவோம். ஆகவே முதல் நாள் அதனை விட 2ஆம் 3ஆம் 4ஆம் நாளிலே கூட விளங்கும் என்ற காரணத்தினாலே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தொடர்ந்தும் வருகின்ற தேர் திருவிழா வரும் வரைக்கும் நீங்கள் வாருங்கள். சரியாக 8:30 மணிக்கு தொடங்கி சரியாக 9 மணிக்கு நாங்கள் நிறைவாக்கி கொள்ளுவோம் என்று கூறிக்கொண்டு குருக்களையா அவர்கள் மிகவும் ஆழமான ஒரு கடலிலே சில முத்து